வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான ஆன்சர் கீ வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆன்சர் கீ வந்து எல்லாருமே செக் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அந்த ஆன்சர் கீ வந்து நம்ம எப்படி செக் பண்ணுறது, ரா ஸ்கோர் வந்து எப்படி சர்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சேனலில் வந்து ஏற்கனவே கொடுத்துருந்தோம். எல்லாருமே நம்மளுடைய ரா ஸ்கோரை வந்து நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருந்தீங்க. அதுக்காண்டி உங்களுக்கு வந்து நன்றி. இப்போ வந்து அந்த ரா ஸ்கோரை வச்சு நம்ம எத்தனை மதிப்பெண் வந்து நமக்கு கட் ஆஃப் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோலையும் நெக்ஸ்ட்டு பிஇடி டெஸ்ட்டுக்கு வந்து யார் யார் வந்து தயாராகலாம், பிஇடி டெஸ்ட் வந்து நமக்கு எப்படி நடக்கும், நெக்ஸ்ட்டு வந்து அந்த இன்க்ரீஸ் மதிப்பெண் வந்து நமக்கு எவ்வளோ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் A to Z இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு வந்து எந்த மாதம் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க, எக்ஸாம் வந்து நமக்கு எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் நம்ம இதில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கான சந்தேகங்கள் எல்லாமே தீர்க்கப்படும். நம்மளுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் வந்து கவர்மெண்ட்லேருந்து வர அனைத்து இன்ஃபர்மேஷனையும் நம்ம வந்து பதிவு பண்ணிட்டு வரோம். நெக்ஸ்ட்டு வந்து ஜாப் அலாட் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் வந்து கரண்டில் இருக்க ஜாப்ஸ் எல்லாருமே அவைலபிலிட்டியாக இருக்கும். நீங்கள் வந்து எந்த ஜாபுக்கு எலிஜிபிலிட்டியோ அந்த ஜாப்பை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இது தெரியாமல் வந்து யாருமே இருக்கக்கூடாது. அதாவது வேக்கன்சி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து 807 வேக்கன்சி வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த 807 வேக்கன்சி வந்து கேட்டகிரி வைஸாக வந்து நம்மளுக்கு வந்து பிரிச்சிருந்தாங்க. அந்த கேட்டகிரி வைஸில் நமக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி, ஓபிசி இடபிள்யூஎஸ் யூஆர் கேட்டகரியில் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். அந்த வேக்கன்சி அடிப்படையில் தான் நமக்கு வந்து கட் ஆஃப் வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மார்க் வந்து கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து உங்களுடைய கேட்டகரி வாய்ஸ் வந்து நமக்கு வந்து எவ்வளோ மதிப்பெண் வரும், அதாவது வேக்கன்சி வந்து நமக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து மொத்தம் வந்து யூஆர், அதாவது யூஆருக்கு வந்து 240 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்டிக்கு வந்து 6 வேக்கன்சி தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே இடபிள்யூஎஸ்க்கு வந்து 240 வேக்கன்சி, யூஆருக்கு வந்து 272 வேக்கன்சி, இடபிள்யூஎஸ்க்கு தான் 240 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு வந்து 119 வேக்கன்சி, ஓபிசிக்கு வந்து 170 வேக்கன்சி, டோட்டலாக வந்து 207 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 287 வேக்கன்சியில் வந்து நமக்கு வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஓபிசி கேட்டகிரியிலேருந்து நமக்கு எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓபிசி கேட்டகிரிக்கு வந்து நமக்கு வந்து 170 வேக்கன்சி. இதில் வந்து நீங்கள் எந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னையே நம்ம வந்து இந்த வீடியோ போட்டிருக்கணும். இப்போ வந்து நம்ம அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம், நம்ம வந்து இவ்வளோ வேக்கன்சி இருக்குது, இவ்வளோ அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் வந்து நமக்கு எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல அப்ளை பண்ணுறப்பே சொல்லியிருந்தோம். இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் கொடுத்தது சரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சிஐஎஸ்எஃப்க்கு வந்து ஓபிசியில் வந்து 79 வேக்கன்சி, எஸ்எஸ்பியில் வந்து 3 வேக்கன்சி, நெக்ஸ்ட்டு வந்து சிஆர்பிஎஃப்பில் வந்து 24 வேக்கன்சி, ஐடிபிபியில் வந்து 21 வேக்கன்சி, ஏஆரில் வந்து 6 வேக்கன்சி, பிஎஸ்எஃப்பில் வந்து 36 வேக்கன்சி, எஸ்எஸ்எஃப்பில் வந்து 0 வேக்கன்சி வந்து அதுக்கு வந்து கொடுக்கல. டோட்டல் வேக்கன்சி வந்து 170 வேக்கன்சி. இதில் வந்து நீங்கள் வந்து எந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இது வந்து ஓபிசிக்கான கேட்டகிரி. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்சிக்கான கேட்டகிரி எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எஸ்சிக்கு வந்து சிஐஎஸ்எஃப்லேருந்து 55 வேக்கன்சி, எஸ்எஸ்பியிலேருந்து 3 வேக்கன்சி, சிஆர்பிஎஃப்லேருந்து 17 வேக்கன்சி, ஐடிபிபிஎஃப்லேருந்து 15 வேக்கன்சி, ஏஆர்லேருந்து 4 வேக்கன்சி, பிஎஸ்எஃப்பில் வந்து 25 வேக்கன்சி, எஸ்எஸ்எஃப்க்கு வந்து 0 வேக்கன்சி வந்து நமக்கு வந்து கொடுக்கல. டோட்டல் ஆஃப் வேக்கன்சி வந்து 119 வேக்கன்சி, எஸ்டிக்கு வந்து 119 வேக்கன்சி.
நெக்ஸ்ட்டு வந்து யூஆர் அதாவது ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 272 வேக்கன்சி. இதை வந்து எத்தனை கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க, அதாவது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிஐஎஸ்எஃப்க்கு வந்து 126 வேக்கன்சியும், எஸ்எஸ்எஃப்பிக்கு வந்து 6 வேக்கன்சியும், சிஆர்பிஎஃப்க்கு வந்து 39 வேக்கன்சியும், ஐடிபிபிக்கு வந்து 34 வேக்கன்சி, ஏஆருக்கு வந்து 10 வேக்கன்சி, பிஎஸ்எஃப்க்கு வந்து 57 வேக்கன்சி, எஸ்எஸ்எஃப்க்கு வந்து 0 வேக்கன்சி வந்து கொடுக்கல. டோட்டல் ஆஃப் வேக்கன்சி வந்து 272. இது வந்து யூஆர் கேட்டகரியில் வந்து அப்ளை பண்ணவங்களுக்கான வேக்கன்சி. நெக்ஸ்ட்டு வந்து இடபிள்யூஎஸ்க்கு அப்ளை பண்ணவங்களுக்கான வேக்கன்சி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இடபிள்யூஎஸில் வந்து சிஐஎஸ்எஃப்க்கு வந்து 54 வேக்கன்சி. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்எஸ்எஃப்க்கு வந்து 20 வேக்கன்சி, சிஆர்பிஎஃப்க்கு வந்து 41 வேக்கன்சி, ஐடிபிபிஎஃப்க்கு வந்து 21 வேக்கன்சி, ஏஆருக்கு வந்து 83 வேக்கன்சி, பிஎஸ்எஃப்க்கு வந்து 21 வேக்கன்சி. மொத்தமாக வந்து எஸ்எஸ்எஃப்க்கு வந்து வேக்கன்சி கிடையாது. இடபிள்யூஎஸ்க்கு வந்து 240 வேக்கன்சி வந்து டோட்டலாக வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கு வந்து டோட்டலாகவே 6 வேக்கன்சி தான் கொடுத்துருந்தாங்க. அதுவும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சிஐஎஸ்எஃப்க்கு வந்து 3 வேக்கன்சியும், நெக்ஸ்ட்டு வந்து சிஆர்பிஎஃப்க்கு 1 வேக்கன்சி, ஐடிபிஎஃப்க்கு 1 வேக்கன்சி, பிஎஸ்எஃப்க்கு 1 வேக்கன்சி. இவ்வளோ தான் நமக்கு வந்து 6 வேக்கன்சி தான் எஸ்டியை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் வந்து இந்த இதில் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இதில் வந்து நம்ம வந்து கட் ஆஃப் வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நான் வந்து உங்களுக்கு வீடியோ கீழே வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் வந்து கட் ஆஃபை பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் வந்து இந்த மதிப்பெண்லேருந்து இந்த மதிப்பெண்குள்ளே தான் நமக்கு வந்து கட் ஆஃப் வந்து எதிர்பார்க்கப்படலாம் அப்படிங்கிற வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்கள் பார்க்காதவங்க வந்து கண்டிப்பான முறையில் பார்த்துக்கோங்க. இந்த இதுலேருந்து இந்த கட் ஆஃப்குள்ளே தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் இது தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாது. நம்மளுடைய மாணவர்கள் வந்து எல்லாருமே நம்மளுடைய ஃபார்மை வந்து ஃபுல் பண்ணியிருந்தாங்க. அதுக்காண்டி தான் நம்ம வந்து அந்த கட் ஆஃப் வந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்த்து சொல்லியிருந்தோம். இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த கட் ஆஃப் வந்து மதிப்பெண் வந்து எவ்வளோ வரும் அப்படிங்கிறத வந்து அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பிஇடி டெஸ்ட் வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். கட் ஆஃப் வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து மேலே வந்து ஷோ ஆகும் வீடியோ, அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிடலாம். இப்போ வந்து கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நீங்கள் வந்து உங்களுடைய கேட்டகிரி வாய்ஸ், அதாவது நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி கேட்டகிரியில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து கொஞ்சம் குறையலாம். அதுவும் இல்லை உங்களுடைய வேக்கன்சி வந்து கம்மியாக இருக்கிறதுனால கட் ஆஃப் வந்து உங்களுடைய மாணவர்கள் வந்து எழுதுனதை பொறுத்து நம்ம வந்து கட் ஆஃப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கோம். நீங்கள் வந்து அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எல்லாருமே இவ்வளோ கம்மியாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லியிருந்தாங்க கமெண்ட் பாக்ஸில். நீங்கள் வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிட்டு போங்க. நம்ம வந்து குறிப்பிட்ட வேக்கன்சி தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். நம்ம வந்து இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இதிலேருந்து இதுவரை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிஇடி டெஸ்ட் பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து கொடுக்குறது வந்து மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட். இதுக்கான பிஇடி டெஸ்ட்டுக்கான டேட் வந்து நமக்கு ரிசல்ட் வித்த 1 மந்த்லேயே நமக்கு வந்து ரிசல்ட் வந்து பிஇடி டெஸ்ட்டு வந்து நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஆனால் நீங்கள் வந்து பிஇடி டெஸ்ட்டுக்கு வந்து இந்த 1 மந்த் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பான முறையில் பிஇடி டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கான ஃபுல் மதிப்பெண் வந்து உங்களால் பெற முடியாது அப்படின்னே வச்சுக்கலாம். நம்ம வந்து ஆன்சர் கீ, அதாவது ரிசல்ட் விட்டப்பயே நம்ம வந்து இந்த மார்க்லேருந்து இருக்கிறவங்க வந்து உங்களுடைய பிஇடி டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். நீங்கள் வந்து அந்த அப்போது இருந்து நீங்கள் ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுடைய லெவல் வந்து வேறு லெவலில் இருந்திருக்கும். ஆனால் உங்களுடைய லெவல் வந்து இந்நேரம் வந்து நீங்கள் வந்து இந்த பிஇடி டெஸ்ட்டுக்கான அதாவது அனைத்து பிஇடி டெஸ்ட்டுக்கான அனைத்தையுமே நீங்கள் வந்து இப்போ வந்து அந்த டைமுக்குள்ளே வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டிப்பான முறையில் சொல்ல முடியும். நீங்கள் வந்து இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
கண்டிப்பான முறையில் உங்களால் பிஇடி டெஸ்ட் கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒன்றாக இருக்கும். ஆனால் முயற்சி அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து எல்லோருமே அந்த முயற்சியை வந்து கடைபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பிஇடி டெஸ்ட் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டரை வந்து நம்ம வந்து 24 நிமிஷத்தில் வந்து மெயில் வந்து கடக்கணும் அப்படின்னு, அதாவது பாய்ஸ் வந்து 5 கிலோமீட்டர் வந்து 24 நிமிஷத்தில் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுவே ஃபீமேல் வந்து 1.6 கிலோமீட்டரை வந்து 8.5 நிமிஷத்தில் கடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் உங்களுக்கான பிஇடி, அதாவது ஃபிசிக்கல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். 2 கேட்டகரியில் நடக்கும். பாய்ஸ் வந்து 1.6 கிலோமீட்டர் வந்து 7 நிமிஷத்துலேயும், கேர்ள்ஸ் வந்து 800 மீட்டரை 5 நிமிஷத்துலேயும் கடக்கிறாப்புல இருக்கும். இந்த 2 தான் உங்களுக்கு பிஇடி எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் எப்போ ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க எல்லாருமே. நெக்ஸ்ட்டு வந்து மெயில், அதாவது ஜஸ்ட்டு வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆண்களுக்கு வந்து 170 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஃபீமேலுக்கு வந்து, அதாவது ஹெயிட் வந்து சொல்லியிருக்காங்க 170, ஃபீமேலுக்கு வந்து 157 ஹெயிட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து தளர்வு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகிரியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த ஹெயிட்டுக்கான தளர்வை வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய ஜஸ்ட்டு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாய்ஸ் வந்து 80 சென்டிமீட்டர் வந்து மேக்ஸிமம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து மூச்சு இழுக்கும்போது 5 சென்டிமீட்டர் வந்து விரிவடையணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 8லேருந்து 5 இதுக்குமே தளர்வு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கேட்டகிரி வைஸ் வந்து நீங்கள் வந்து இதுக்குமே தளர்வு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெளிவான விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து 77 இருந்தாலே போதுமானது தான். அதாவது நார்த்து சைடு வந்து இருக்கிறவங்க நீங்கள் வந்து 77 + 5 அப்படிங்கிறதே நீங்கள் வந்து போதுமானது தான். நெக்ஸ்ட்டு வந்து வெயிட் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து ஹெயிட்டுக்கு ஏற்ற வெயிட், அதாவது 10th நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணி படிச்சிருப்போம். உடல் பருமன் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் வந்து நம்ம வந்து படிச்சிருப்போம். அந்த உடல் பருமனை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டும் நம்ம வந்து படிச்சிருப்போம். அந்த கால்குலேட் படி உங்களுடைய ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து முன்ன பின்ன வந்து ரொம்ப இருந்தால் வந்து கேள்வி கொஞ்சம் டவுட்டில் இருப்போம். ஆனால் முன்ன பின்ன வந்து கொஞ்சம் வந்து ஒரு 2 கிலோ 3 கிலோ வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த விதமான இதுவும் கிடையாது. நீங்கள் வந்து பயப்படாமல் இருக்கலாம். பிஇடி டெஸ்ட் பற்றின இன்ஃபர்மேஷன், அதாவது நீங்கள் வந்து பிஇடி டெஸ்ட் வந்து இந்த 5 கிலோமீட்டர் எப்படி வந்து கடக்கணும், என்னென்ன ஒர்க் அவுட் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து உங்களுக்கான வீடியோஸ் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோஸை பார்க்காதவங்க வந்து கண்டிப்பான முறையில் அந்த வீடியோவை வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 2024-25க்கான எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபுளுக்கான எக்ஸாம் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஃபஸ்ட்டே ஆனுவல் நோட்ஸ் வந்து நமக்கு வந்து விட்டுருந்தாங்க. அந்த ஆனுவல் நோட்ஸில் வந்து ஆகஸ்ட்டில் வந்து நமக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த ஆகஸ்ட்டில் வந்து நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து நமக்கு வந்து 1 மந்த் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான கால அவகாசம் வந்து கொடுப்பாங்க. 1 மந்த் ப்ளஸ் 3 மந்த் வந்து எக்ஸாம் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. 3 மந்தில் வந்து நமக்கு வந்து எக்ஸாம் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு 1 மந்த், மொத்தம் வந்து 4 மந்த். அதனால் எக்ஸாம் டேட் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்லேருந்து ஒரு 4 மந்த்தை வந்து கூட்டிக்கோங்க. டிசம்பரில் வந்து நமக்கு வந்து எக்ஸாம் வந்து கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் இருக்கும். டிசம்பர் இல்லை நெக்ஸ்ட்டு மந்த் வந்து நமக்கு வந்து எக்ஸாம் வந்து நெக்ஸ்ட்டு இயர் வந்து நமக்கு வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இப்போ வந்து 2024-25க்கான எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபுளுக்கு ஸ்டடி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் வந்து ரீசனிங் போன்ற டாபிக்ஸ் வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நடந்த 2024க்கான ஷிஃப்ட்டில் நடந்த எல்லா கொஸ்டின்ஸையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி கண்டிப்பான முறையில் நெக்ஸ்ட்டு எக்ஸாமுக்கு வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். நீங்கள் வந்து அந்த கொஸ்டின்ஸை வந்து கண்டிப்பான முறையில் பார்க்குறாப்புல இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இப்போ நடக்கிற எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமில் வந்து கண்டிப்பான முறையில் கிளியர் பண்ணிடலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாமில் வந்து நம்ம சொல்கிற கட் ஆஃப் கீழே இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இருக்கிற எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பான முறையில் கிளியர் பண்ணி அதிக மதிப்பெண் வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டிப்பான முறையில் சொல்லுவோம். நீங்கள் வந்து முயற்சி அப்படிங்கிற ஒன்றை மட்டும் நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் கைவிடாமல் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பான முறையில்
ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் எஸ்எஸ்சியில் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து நம்ம கண்டிப்பான முறையில் பணி அமர்த்தப்படலாம். போன எஸ்எஸ்சி கட் ஆஃப் வந்து சொன்னதில் ஒரு பெண்மணி கேட்டிருந்தாங்க, நாங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் வந்து தப்பாக கொடுத்துருந்தோம், ஆனால் இப்போ வந்து ப்ரிப்பரேஷன் அடிப்படையில் நாங்கள் வந்து அதிக மதிப்பெண் எடுத்திருக்கோம், ப்ரிப்பரேஷன் மாற்றுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பான முறையில் மாற்றுறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கடினமானது தான். ஆனால் நீங்கள் வந்து உள்ளே வந்து நீங்கள் வந்து பேசி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிக மதிப்பெண் வச்சுருந்து நீங்கள் வந்து பேசி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான போர்ட்ஸ் வந்து மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். வேறு எதுவும் டவுட் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கான டவுட் வந்து கிளியர் பண்ணப்படும். நன்றி, வணக்கம்.